ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டாக் அப்டேட்டில் நம்மக்கிட்ட என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ அந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். என்னென்ன ஸ்டாக் வந்திருக்கு, என்னென்ன மாடல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அண்ட் டெலிகிராம் குரூப்பில் டெய்லி அப்டேட்ஸ் அண்ட் டீல்ஸ் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். டீல்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அதுக்குண்டான டீல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, இல்லை டெய்லி டீல்ஸ் ஏதாச்சும் ஒரு நல்ல ஆஃபரில் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எங்களை எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு ஆட்மி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் வழியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு தெரியல, ஐடியா இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் டேரெக்டாக வந்து ஒரு மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ், ப்ரோ கம்யூனிட்டியில் ஆட் பண்ணுங்கள், சார் கம்யூனிட்டியில் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க, இல்லை மெசேஜில் போட்டு விடுங்க. உங்களுக்கு கம்யூனிட்டி லிங்க் கொடுப்பாங்க, அது மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் தான் நிறைய ஆஃபர்ஸ் நாங்கள் டெய்லியாக அப்டேட்ஸ் வழியாக உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்போம். எப்போ நமக்கு டைம் கிடைக்கும் போது யூடியூப்பு அண்ட் இன்ஸ்டாகிராமில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பாக்ஸ் பீசஸில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். பாக்ஸ் பீசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்போவில் F11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல், யூஸ்டு மொபைல் தான், பழைய மொபைல் இது ஆக்சுவலி. ஓகேங்களா? 6GB 64GB வேரியண்ட். பழைய மொபைல்ன்றது பழைய மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இது 4500 ருபீஸ்க்கு ஃபுல் கிட்டே கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபுல் கிட்டாகவே இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 4500 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு ஆன் ஆகிட்டுருக்கு, அது அப்புறமா காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ரியல்மி 12 ப்ரோ வந்திருக்கு. ரியல்மி 12 ப்ரோ 8GB 256GB வேரியண்ட்டு. 4/3/2025 வரைக்கும் உங்களுக்கு வாரண்ட்டி இருக்குங்க. இன்னும் 3.5 மாதம் வாரண்ட்டி இருக்குது இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. ஃபுல் கிட்டுன்னா பாக்ஸும் ஃபோன் மட்டும்தான் வந்திருக்கு. மற்றபடி எல்லாமே பக்கா கண்டிஷன். ஓகேங்களா? சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. 15,000 ரூபா கொடுத்துட்ருக்கோங்க. 15,000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? இது எதுக்காக ரொம்ப கம்மி, 6GB 64GB 4500 சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் எதுக்காக ரொம்ப கம்மியாக கொடுக்குறோன்னா, இது எல்சிடி டிஸ்பிளே. இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் எல்சிடி டிஸ்பிளே தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெட் மார்க் வந்திருக்கு. ஓகேங்களா? இது எக்ஸ்பேண்ட் ஆகாது, எல்சிடி டிஸ்பிளேனால உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஸோ கவலைப்படாதீங்க. அதனால உங்களுக்கு கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். இதுவே டார்க் மோடில் போட்டு நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்குது. டிஸ்பிளே தவிர்த்து எல்லாமே பக்காவாக இருக்குது. கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம். 4300 கொடுத்துட்ருக்கோம். 4300 ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்க. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம். இது 15,000 ரூபாய் உங்களுக்கு ரியல்மியில் 12 ப்ரோ 8GB 256GB வேரியண்ட்டு. ஒன் ப்ளஸில் 11 இருக்குது, 8GB 128GB வேரியண்ட்டு. நீட் கண்டிஷன் தான், ஃபுல் கிட்டோட சார்ஜரோடு இருக்குது. இங்கே சின்னதாக லைட்டாக குத்து வாங்கியிருக்கு, மற்றபடி எல்லாமே நீட் கண்டிஷன் இருக்குங்க. இங்கே ஒரு குத்து, இங்கே ஒரு குத்து, மற்றபடி எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஒன் ப்ளஸ் 11 இது கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் 28,000 ரூபாய் 27,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் கிட்டு சார்ஜர் 100 வாட் சார்ஜரோடு இருக்குது. ஓகேங்களா? விவோவில் V25 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுக்க போகிறோம். 9,000 ருபீஸ், 9,500 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். கர்வ் டிஸ்பிளே. எதுக்காக இவ்வளோ கம்மி ரேட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 8GB 128GB வேரியண்ட்டு 9,500. ஓகேங்களா? இது ஆன் ஆகிட்டு இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். டிஸ்பிளேல ஒரு சின்ன குட்டி மார்க் இருக்குது, பிளாக் மார்க் இருக்குது. மோஸ்ட்லி எல்இடி ஸ்க்ரீன், இப்போ ஆமுலெட் டிஸ்பிளேல எல்இடி ஸ்க்ரீனு, கர்வ் டிஸ்பிளேல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகாதுங்க. இந்த பிளாக் மார்க் இருக்கு இல்லையா, இது எக்ஸ்பேண்ட் ஆகாது. மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்குங்க. 9,500 ருபீஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு, இல்லை இந்த மொபைல் வாங்கணும், ஃபுல் கிட்டாக இருக்குது, இந்த மொபைல் வாங்கணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டான ரேட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன். 9,000 ரூபாய் இல்லை 9,500 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது போக சாம்சங்கில் 5G வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா M13 5G வேரியண்ட் இருக்குது. 6GB 128GB வேரியண்ட்டு. இது உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,500 ரூபாய் நினைக்கிறேன். ஆமாம், 6,000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோங்க. பவர் பட்டன் மட்டும் ஒர்க் ஆகாது, அது தவிர்த்து எல்லாமே பக்காவாக இருக்குங்க. இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் பவர் பட்டன் ஒர்க் ஆகாது, மற்றபடி எல்லாமே பக்கா தான். சாம்சங் M13 5G ஃபுல் கிட்டு உங்களுக்கு 6,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். விவோவில் Y28ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் இருக்குது. இதுவும் 2 மாதம் வாரண்டியோட ஃபுல் கிட்டோட வந்துடும். 6GB 128GB வேரியண்ட்டு 9,500 ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்க. ஃபுல் கிட்டோட இருக்குது. விவோவில் Y200ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. இதுவும் உங்களுக்கு வாரண்டி பார்த்தீங்கன்னா 2 மாதம் வரைக்கும் வாரண்டி இருக்குது. ஒரு 3 மாதம் சொல்லலாம், 2.5 மாதம் சொல்லலாம்.
ஸோ 16/2/25 வரைக்கும் வாரண்டி இருக்குங்க. 12,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் கிட் இருக்குங்க. ஃபுல் கிட்டு ஓகேவா. Y56 5G நீட் கண்டிஷனில் வந்திருக்கு. இது 8GB 128GB வேரியண்ட்டு. தரக்கூடிய ப்ரைஸ் 10,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் புதுசு வாங்கணும்னா 22,000 ரூபாய் ஆகும். இது 22,000 ரூபாய், இதுவும் 22,000 ரூபாய், இதெல்லாம் 5,000 ரூபாய் சம்திங் வரும். 9,500 கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ அது போக நம்மகிட்ட என்ன இருக்குது, ரியல்மியில் 10 Pro இருக்குங்க. 9,000 ருபீஸ், 9,000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். 8GB 128GB வேரியண்ட்டு. இது 10 ப்ரோ சீரீஸு. 9,000 ருபீஸ்க்கு ஃபுல் கிட்டே கொடுத்துடலாம். ஸோ சார்ஜர், பாக்ஸ் அண்ட் ஃபோன் இருக்குது. 8,500 சாரி 10 Pro ரியல்மியில். ஓகேங்களா. அப்புறம் போக்கோவில் M4 Pro இருக்குது. 7,500 ருபீஸ்க்கு ஃபுல் கிட்டே கொடுத்துடலாம். இது ஒரு AMOLED டிஸ்பிளேவோட வந்துடும் இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். 4G டிவைஸ் தான். 6GB 128GB வேரியண்ட்டு. ஃபுல் கிட்டு 7,500 ருபீஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணி சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ 23 Ultra இருக்குது. டெமோ பீஸு 23 Ultra 512GB வேரியண்ட்டு. தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,000 ருபீஸ், 60,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். 512GB வேரியண்ட்டு. ஓகேங்களா. பாக்ஸு, ஃபோன் இருக்குது. 60,000 ருபீஸ். இது 22 Ultra 40,000 ருபீஸ்க்கு டெமோ வேரியண்ட்டு. 256GB வேரியண்ட்டு கொடுத்துட்ருக்கோம். அது போக இன்ஃபினிக்ஸில் பார்த்தீங்கன்னா நியூ மாடல்ஸ் வந்திருக்கு. Note 40 Pro 5G வந்திருக்குங்க. Note 40 Pro 5G 8GB 256GB வேரியண்ட்டு. 13,500 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன், சில்வர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க. டெமோ வேரியண்ட் எல்லாமே 8GB 256GB வேரியண்ட்டு. கர்வ் டிஸ்பிளேவோடு வந்துருங்க. கர்வ் டிஸ்பிளே ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 13,500 தான் கொடுத்துட்ருக்கோங்க. ஓகேங்களா. செம்மையாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. 13,500 13,500 கொடுத்துட்ருக்கோம். கோல்டு கலர், க்ரீன் கலர் அண்ட் சில்வர் கலரில் அவைலபிள் இருக்குது ஸ்டாக்கு. அண்ட் அது போக 12GB 256GB வேரியண்ட்டில் நம்மகிட்ட 030 5Gன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. 12GB 256GB வேரியண்ட். ஓகேங்களா. இது நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் நினைக்கிறேன். 15,000 இல்லை 15,000 ருபீஸ். 15,000 ரூபாய்க்கு 12GB 256GB வேரியண்ட். இது வேற மாடல். ஓகேங்களா. இதுக்குண்டான தனி வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்போம் யூடியூப்பில். ஜஸ்ட் இன்கேஸ் அப்லோட் அப்படி பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் எங்களோட சேனலில் பார்ப்பீங்க. தனியாக உங்களுக்கு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ 2 பீஸ் தான் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம். சோனி எக்ஸ்பீரியா 1 நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அப்ராட் மாடல், இம்போர்ட் மாடல். ஓகேங்களா. இந்த மாடல் வந்திருக்கு. மறுபடியும் 2 பீஸ் தான். பர்பிள் கலர் அண்ட் பிளாக் கலர் வந்திருக்கு. 1 18,000 18,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். 12GB 256GB வேரியண்ட்டு. பிளாக் கலர் அண்ட் பர்பிள் கலரில் வந்திருக்குங்க. ஜியோ சப்போர்ட் ஆகாது. அதே மாதிரி இந்தியாவில் 5G சப்போர்ட் ஆகாது. சிங்கிள் சிம் வேரியண்ட்டு தான். ஓகேங்களா. அப்புறம் கூகுள் பிக்சல் 6 வந்திருக்கு. அப்படியே புதுசாக இருக்கும். ஏன்னா டெமோ கண்டிஷன் தான் எல்லாமே. ஸோ சூப்பர் கண்டிஷனில் இருக்குங்க. ஸோ கண்டிஷன் பக்கா, ஃபோனும் பக்கா. எவ்வளோ கொடுத்துட்ருக்கோம், 16,000 ரூபாய், 16,000 ருபீஸ்க்கு பிக்சல் 6 கொடுத்துட்ருக்கோம். சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க. 8GB 128GB வேரியண்ட்டு. அதே மாதிரி பிக்சல் 6A வந்திருக்கு. 6A எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. நிறைய பீசஸ் வந்துச்சு, எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. 2 டிவைஸ் மட்டும்தான் இருக்குங்க. 2-3 டிவைஸ் மட்டும் தான் இருக்குது. க்ரீன் கலரில் அவைலபிள் இருக்குது. 15,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்க. 15,000 ருபீஸ்க்கு டெமோ வேரியன்ட் கொடுத்துட்ருக்கோம். சீக்கிரமாக நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. டெமோ வேரியண்ட்னாலே க்ளீன் கண்டிஷனில் இருக்கும், பக்கா கண்டிஷனில் இருக்குங்க. அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். புதுசுக்கு நெக்ஸ்ட் கேட்டகரி தான் டெமோங்க. டெமோக்கு நெக்ஸ்ட் கேட்டகரி தான் யூஸ்டு. ஓகேங்களா. கான்செப்ட் புரிஞ்சிச்சுங்களா. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க டெமோனா என்னன்னு சொல்லிட்டு. கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி ஜாஸ்தியாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லைனா யூஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேட்டகரி தான் டெமோ கேட்டகரி. ஸோ ஷோரூமில் யூஸாக இருக்கலாம், இல்லை இன்டர்னல் பர்பஸ்க்காக யூஸாக இருக்கலாம். கம்பெனிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாம்சங் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா அவங்களோட இன்டர்னல் பர்பஸ்க்காக, டெஸ்டிங் பர்பஸ்க்காக தனியாக எடுத்து வைப்பாங்களே, அந்த மாதிரி டிவைசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது அந்த கேட்டகரியில் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெமோ கேட்டகரியில் வரும். ஓகேங்களா. அது போக ஒன்லி ஃபோன்ஸும் இருக்குது நம்மகிட்ட. iPhone 7 இருக்குது. 32GB வேரியண்ட்டு. தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீட் கண்டிஷன் இருக்குங்க. இது 85 பேட்டரி ஹெல்த்து. 5,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். 5,000 ருபீஸ்க்கு iPhone 7 கொடுத்துட்ருக்கோம்.
அதுவே 77 பேட்டரி ஹெல்த் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 4500 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். 2 பீஸ் மட்டும் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்மி விலை iPhone 7ல். ஓகேங்களா? அது போக ஐஃபோனில் கொஞ்சம் பெரிய மாடல் ஏதாச்சும் இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா iPhone 14 Pro இருக்குங்க. 1 TB 1024 GB சொல்லலாம். ஓகேங்களா? iPhone 14 Pro 68,000 68,000 கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணி சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. எல்லாமே பக்காவாக இருக்கும். பேட்டரி ஹெல்த் 95% இருக்குங்க. அப்புறம் 1 by 1 போயிடலாம், இல்லை கீழேருந்து மேலே கூட போகலாம். ஓகேங்களா? ஸோ OnePlus 11R பேக்டோர் உடஞ்சிருக்கு, அதனால கம்மி ரேட்டு 8GB 128GB வேரியண்ட்டு. தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 16,500 16,500 கொடுத்துட்ருக்கோம். iPhone 12 64GB வேரியண்ட்டு 77 பேட்டரி ஹெல்த்து 16,500 16,500 கொடுத்துட்ருக்கோம். iPhone 11 100% பேட்டரி ஹெல்த்து 100% ஏன் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,500 கொடுத்துட்ருக்கோம். ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாமலே உங்களுக்கு 70% பேட்டரி ஹெல்த்து 75% பேட்டரி ஹெல்த்தே பார்த்தீங்கன்னா 18,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்ம பேட்டரி நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம், ரீப்ளேஸ் ஆகிருக்கு. 100% பேட்டரி இருக்குது. அதுவே உங்களுக்கு 16,500 கொடுத்துட்ருக்கோம். iPhone 12 mini நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. 64GB வேரியண்ட்டில் 77 பேட்டரி ஹெல்த்தோடு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது, நீட் கண்டிஷனோடு வந்திருக்கு. தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 இல்லைங்க, 20,000 இல்லை, மார்க்கெட் ப்ரைஸ் சொல்லிட்டு இருக்கேன். 20,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் 15,000 15,000 ருபீஸ்க்கு 5G டிவைஸ் ஐஃபோனில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட்டில் நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா iPhone XS 11 64GBயே அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 15,000 சொல்லுவாங்க. நம்ம 12 மினியே உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000 கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இது 5G டிவைஸ். iQல Z7 Pro இருக்குது, கர்வ் டிஸ்பிளே வேரியண்ட்டு 256GB வேரியண்ட்டு. பேக்டோர் சேஞ்ச் ஆகிட்டு இது ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,500 கொடுத்துடலாம், 14,500 கொடுத்துடலாம். 256GB வேரியண்ட்டு. அப்புறம் நத்திங் இருக்குது. நத்திங் ஃபோன் உங்களுக்கு 14,500க்கு கொடுத்துடலாம். 14,000 இருக்குது ஒரு பீஸு, 14,500க்கும் ஒரு பீஸ் இருக்குது. ஓகேங்களா? 8GB 128 நத்திங் 1. A34 உங்களுக்கு 7725 7 மாதம் வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது, பிராண்ட் வாரண்ட்டி இருக்குது. லைட் யூஸ்டு பொருள் தான், பக்கா நீட் கண்டிஷன் தான். ஓகேங்களா? லைட் யூஸ்டு பொருள் தான், மறுபடியும் சொல்லிடுறேன். யூஸ்டு மொபைல் தான், லைட் யூஸ்டு. 13,000 கொடுத்துட்ருக்கோம். இது நீங்கள் புதுசாக வாங்கணும்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 25,000 30,000 வரைக்கும். A34 சாம்சங்கில் நல்ல டிவைஸுங்க, சூப்பர் பேக்கப்லாம் அட்டகாசமாக இருக்கும் இந்த மொபைலில். அடிக்கலாம். ஸ்மூத்னஸும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. இப்போது சாம்சங் டிவைஸ்லாம் கொஞ்சம் லேகிங்காக இருந்துச்சு இல்லையா, இப்போ அப்படி கிடையாது. ஏ சீரீஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் ஓப்போவில் ரெனோ 80 5G கேட்டுட்டு இருந்தீங்க நிறைய பேர். இது 13,000 வந்துருக்குங்க. கர்வ் டிஸ்பிளே இது 8GB 128GB வேரியண்ட்டு 13,000. ரெனோ 10 256GB வேரியண்ட்டு ஆவரேஜ் யூஸ்டு கண்டிஷன்னால உங்களுக்கு 13,000 கொடுத்துட்ருக்கோம். 256GB வேரியண்ட்டு 256GB வேரியண்ட்டு உங்களுக்கு ஆவரேஜ் யூஸ்டு கண்டிஷன்னால உங்களுக்கு 13,000 கொடுத்துட்ருக்கோம். ஸோ OnePlus 9R இருக்குங்க. 9R 12GB 256GB வேரியண்ட்டு என்ன ரேட்னா கொடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் வந்திருக்கு. 12,500 வந்திருக்கு. 12GB 256GB வேரியண்ட்டு. என்ன ப்ரோ ஃபால்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபால்ட்டு பேக்டோர் உடஞ்சிருக்கு அண்ட் வைஃபை இஷ்யூ இருக்குது. வைஃபை ஆன் பண்ண முடியாது. சிம்மு போட்டு நீங்கள் மொபைல் டேட்டா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம காலிங்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, எந்த ஃபால்ட்டும் கிடையாது. 2 ஃபால்ட் தான் உங்களுக்கு சொல்லிட்டு பாருங்கள். பேக்டோரு, அது இல்லாமல் வைஃபை ஆன் ஆகாது. மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்குங்க இந்த மொபைலில். 12,500 மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. 9 ப்ரோங்க, OnePlus 9 Pro. இது iPhone XS Max 77 பேட்டரி ஹெல்த்து 64GB வேரியண்ட்டு உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் 12,000 கொடுத்துட்ருக்கோங்க. iPhone XSே உங்களுக்கு இந்த ரேட்டில் போயிட்டுருக்கு. XS Max உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் 12,000 கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 Pro ப்ளஸ் 5G 6GB 128GB வேரியன்ட்டு 12,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். ரியல்மியில் ஒரு கர்வ்டு ஸ்க்ரீன் டிவைஸ் வேணும்னா யூஸ்டு மொபைல் தான் 12,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் ரியல்மியில் 12 Pro இருக்குது. இது ஒரு பெண்ட் டிவைஸு, அதனால கம்மி ரேட்டு 10,500 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். 8/2/25 வரைக்கும் உங்களுக்கு வாரண்டி இருக்குது. 8GB 256GB வேரியன்ட்டு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 10,500 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். 12 Pro அதுவே பெண்ட் ஆகலைன்னா அங்கே ஒரு டிவைஸ் இருக்குது 15,000 ரூபாய்க்கு இருக்குது. அதுவே கர்வில் இருக்குன்னா உங்களுக்கு 10,500 ரூபாய் தான். பார்த்துக்கோங்க, டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு 4,500 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். OnePlus 8 இருக்குது. OnePlus 8ல் 5G வேரியன்ட் தான், 6GB 128GB வேரியன்ட்டு. இது 10,000 ரூபாய் கொடுத்துடலாமா? வெளியே 12,000 ரூபாய் 13,000 ரூபாய் மேபி 14,000 ரூபாய் கூட சொல்லலாம். நம்ம 10,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். எதுக்காகனா பேக் டோர் உடஞ்சிருக்குங்க, அதனால உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்குங்க. மொபைலில் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. பேக் டோர் தவிர்த்து எந்த ஃபால்ட்டும் கிடையாது. நீங்கள் 500 ரூபாய் கூட நீங்கள் பே பண்ணுற ரெடினா பேக் டோர் கூட நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். வெளியிலேருந்து வாங்கிட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஜஸ்ட்டு 10,000 ருபீஸ்க்கு 6GB 128 OnePlusல கர்வ் டிஸ்பிளேவோட கொடுத்துடலாம். 10,000 ரூபாய் தான். ஐஃபோன் இல்லை, சாம்சங்கில் S10 ஒரு டிவைஸ் 9,500 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். 8GB 128GB வேரியன்ட்டு. பேக் டோர் உடஞ்சிருக்கு. அப்புறம் பிக்ஸ்பி பட்டன் இல்லை. ஓகேங்களா? டபுள் சிம்மு. இது தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,500. அதுலேயே ஒரு இம்போர்ட் டிவைசஸ் இருக்குது. இம்போர்ட் டிவைஸு பிளாக் கலர் வேரியன்ட்டு. இது க்ளீன் கண்டிஷன் தான். இது சிங்கிள் சிம்மு இம்போர்ட்டு. இது உங்களுக்கு 10,500 ரூபாய் கொடுத்துருவோம். 1000 ரூபாய் ஜாஸ்தி. நீங்கள் வெளியே விசாரிச்சிங்கன்னா 14,000 ரூபாய் சொல்லுவாங்க. 14,000 ருபீஸ் சாலிடாக சொல்லுவாங்க. நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? Pixel 5 இருக்குங்க. Pixel 5 5G. இது பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். 8GB 128GB வேரியன்ட். அண்ட் மோட்டரோலாவில் Edge 30 இருக்குது. இது 8GB 128GB வேரியன்ட். உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 9,500 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். சாம்சங்கில் S10e இருக்குது. S10e உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய் நினைக்கிறேங்க. 9,000 ருபீஸோ 8,500 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஜஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம். ஐஃபோன் 8 64GB வேரியன்ட்டு இருக்குது. 91 பேட்டரி ஹெல்த்து. 9,000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். மேபி 8,500க்கு கொடுத்துடலாம். 8,500 கொடுத்துடலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு 8,500 கொடுத்துடலாம். அப்புறம் M52 இருக்குங்க. சாம்சங்கில் M52 8GB 128GB வேரியன்ட்டு 9,000 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். செம்ம ஸ்லீக்காக இருக்கும். சாம்சங்கில் 5G டிவைஸ் இது. ரொம்ப அழகாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். 778 ப்ராசர் நினைக்கிறேன். இது Qualcomm Snapdragon 778 ப்ராசரு. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ 888க்கு அப்படியே 7th ஜென்ரேஷனோட ப்ராசர் இது. இது 6GB 128GB வேரியன்ட்டு 8,500 ரூபாய். 8GB 128 9,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். M33 சீரீஸ் 5Gயில் 6,000 mAh பேட்டரியோட கொடுத்துட்ருக்கோம். 8,000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். 8,000 ருபீஸ்க்கு 6GB 128GB வேரியன்ட் சாம்சங்கில் M33. நல்ல பேட்டரி பேக்கப் வேணுன்றவங்க இந்த மொபைல் வாங்கிக்கலாம். S10 லைட் இருக்குது. S10 லைட் உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் 8,500 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். 8GB 128GB வேரியன்ட்டு. 8,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒயிட் கலர் வேரியன்ட்டு கொடுத்துடலாம். S10 லைட்டு. அப்புறம் S21 FE இருக்குது. 7,500 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு லைன் இருக்கும், சிங்கிள் லைன் இருக்கும் டிஸ்பிளேல, அதனால கம்மி ரேட்டு. அதுவே சிங்கிள் லைன் இல்லைன்னா 15,000 ரூபாய் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் T2X 5G 8GB 128GB வேரியன்ட்டு 8,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். எம்ஐயில் 10iன்னு சொல்லிட்டு 8,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். விவோவில் V17 இதுவும் உங்களுக்கு 7,500 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வந்துடும். இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்லீக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் விவோவில் V75 7,500 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். இதுவும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்துடும். 4G டிவைஸ் தான், நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அது போக OnePlusல N0 அப்படின்னு சொல்லிட்டு 6GB 128GB வேரியன்ட்டு சிங்கிள் சிம் வேரியன்ட்டு 7,500. இது Reno 4 Pro 7,500 கர்வ் டிஸ்பிளே. அண்ட் இதுவும் 7,500 ருபீஸ்க்கு. ரியல்மி X7 5G 7,500. இது 7,500. ரெட்மியில்
நோட் 11 ப்ரோ 6GB 128GB வேரியண்ட்டு 7500. 7300க்கு ரியல்மியில் 7 ப்ரோன்னு ஒரு மாடல் இருக்குது, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனோட வந்துடும். 6GB 128GB வேரியண்ட்டு 7300 கொடுத்துட்ருக்கோம். இது சாம்சங்கில் 7000 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு F42 5G அப்படின்னு சொல்லிட்டு 7000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க. ஜஸ்ட்டு 7000 ரூபாய்க்கே உங்களுக்கு ஒரு 5G டிவைஸ் டீசன்ட் யூஸ்டு கண்டிஷனில் 7000 ரூபாய்க்கு உங்களுக்கு F42 5Gன்னு கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் பிக்சல் டிவைஸ் பொறுத்த வரைக்கும் பிக்சல் 4a 4G இருக்குங்க. யூஸ்டு கண்டிஷனில் 6500 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். அதுவே டெமோ கண்டிஷனில் 7000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். 7000 ருபீஸ்க்கு டெமோ கண்டிஷன், யூஸ்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 6500 கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் OnePlusல 60 இருக்குது, 8GB 128GB வேரியண்ட்டு 6500 கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் இது ஓப்போவில் 8GB 128GB வேரியண்ட்டு A92ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் 6500 கொடுத்துருக்கோம். 6300க்கு போக்கோ F1 6GB 128GB 8GB 256GB வேரியண்ட்டு. இது உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6300. இது 5300 6GB 128. அதுவே 6GB 64னா 4800. ஓகேங்களா. அப்புறம் S10e டிஸ்பிளே நல்லாயிருக்கு, சிம் யூஸ் பண்ண முடியாது, வேறு நெட்வொர்க் லாக்னு சொல்லுவாங்க அந்த டிவைஸ். இது 5500 5300 கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் டிஸ்பிளே போயிடுச்சு, S10eக்கு டிஸ்பிளே மாற்ற முடியல, மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 10,000 ரூபான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது 5300 ரூபா தான் சேல் பண்ணுறோம். வேணுன்றவங்க நீங்கள் கால் பண்ணி இதை வாங்கிக்கலாம். இல்லை வைஃபை ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சிம்மு எனக்கு போட்டு யூஸ் பண்ணுற ஐடியா இல்லை ப்ரோ, நான் வைஃபை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் இந்த ஃபோன் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சிம்மு உங்களுக்கு ஒர்க் ஆகாது, வைஃபை ஒர்க் ஆகும். இது ரெட்மியில் 9i சொல்லிட்டு 128GB வேரியண்ட்டு. உங்களுக்கு தரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 4500 கொடுத்துடலாம். அண்ட் சாம்சங்கில் ஒரு டிவைஸ் இருக்குது 3700 ரூபாய்க்கு A10s 3GB 32GB வேரியண்ட்டு 3500 கொடுத்துட்றேன், 35 கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் டன். அது போக உங்களுக்கு 4500 ருபீஸ்க்கு இந்த விவோ மாடலும் வந்திருக்கு Y12ல் 3GB 64GB வேரியண்ட்டு 4500 கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான மாடல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, எப்போவுமே ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் தீவிரமாக விசாரிச்சுக்கோங்க. எப்போ வாங்கினாலும், நம்ம கடையில் வாங்கினாலும் சரி, வெளியே கடையில் வாங்கினாலும் சரி, கொஞ்சம் விசாரிச்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால், ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு அது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. ஃபார் அன் எக்ஸாம்பிள் சில பேருக்கு கர்வ் டிஸ்பிளே பிடிக்கும், சில பேருக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே பிடிக்கும், பெரிய பேட்ரி வேணும்னு சொல்லுவாங்க, கேமராஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் இல்லை கேமராலாம் அவ்வளோவா யூஸ் இல்லை ப்ரோ, எனக்கு போய் நல்ல பேட்ரி நின்னாலே போதும்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ, உங்களோட தேவை என்னவோ அந்த மொபைல் அந்த மாடல் நீங்கள் தான் தேர்ந்தெடுத்து அதை போய் கடைக்காரங்களுக்கு சொன்னால், ஷாப்கீப்பர்கிட்ட சொன்னால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மனசுக்கு இல்லைன்னா உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஷாப்கீப்பருக்கு போயிட்டு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா. இல்லை ரேண்டமாக நீங்கள் போனீங்கன்னா அவங்களும் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, உங்களுக்கும் என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு தெரியாது. ஓகேவா. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கஸ்டமர்ஸ் யார் இந்த வீடியோ பார்த்தாலும் கிளியராக இருப்பாங்க என்ன மாடல் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், நீங்கள் நேரடியாக போயிட்டு நீங்கள் வாங்குறீங்க, ஒரு மொபைலை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டு காலிங் செக் பண்ணலாம், வால்யூம் சவுண்டு செக் பண்ணலாம், கேமராஸ் செக் பண்ணுங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் செக் பண்ணுங்கள், அப்புறம் மொபைல் டேட்டா செக் பண்ணுங்கள், வைஃபை செக் பண்ணுங்கள், ப்ளூடூத்து சார்ஜிங் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நீங்கள் தான் செக் பண்ணணும். ஷாப்கீப்பர்ஸ் மோஸ்ட்லி அவங்க சில பேர் செக் பண்ணுவாங்க, சில பேர் QC பண்ணாமலே கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கும்போது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நமக்கு நம்மளோட கஸ்டமர்ஸ் எப்போவுமே முக்கியம். அதனால் நாங்கள் கிட்டத்தட்ட 3 to 4 டைம்ஸ் 3லேருந்து 4 வாட்டி QC பண்ணி தான் ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஃபோன் நம்ம சென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. எதுக்காகனா நம்மளை போய் நம்பி வாங்குறாங்க, நிறைய கொரியர் வழியாக நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்காகவே நம்ம போய்
தனியாக ஒரு QC டீம் ஃபார்ம் பண்ணி அவங்களோட வேலையை என்னென்னு பார்த்தீங்கன்னா QC பார்க்குறது தான். ஒரு ஃபோனை போய் எல்லாமே பக்காவாக செக் பண்ணிவிட்டு ஒரு 80 to 90% எல்லாமே செக் பண்ணிவிடுவாங்க. செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெப்பிட்டேட்டிவாக செக் பண்ணுவாங்க. ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்த மொபைல்ஸ் தான் இது எல்லாமே, ஓகேங்களா? சாம்சங்கில் இந்த மொபைல்ஸ் எல்லாம் புதுசாக வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எல்லாமே 100% சார்ஜ் இருக்குங்க. நான் காட்டுறேன் பாருங்க, 100% இருக்கா? ஏன்னா 100% பேட்ரி எல்லாமே செக் பண்ணிவிட்டு QC பார்த்து தான் வச்சுருக்கோம். 100%. ஸோ இன்றைக்கி வந்த பீஸ் எல்லாமே 100%ல இருக்குங்க, 100%. ஸோ இதுதான் எங்களோட இதுவே, ஓகேங்களா? QC பேராமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 100% பேட்ரி சார்ஜ் பண்ணி பக்காவாக செக் பண்ணி தான் எல்லாமே ப்ரொசீடே பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி செக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெளியே பண்ணுவாங்களா எனக்கு தெரியல, கொஞ்சம் டவுட்டு தான். நம்ம எப்போவுமே நம்மளோட கஸ்டமர்ஸ்க்காக பக்காவாக டைம் எடுத்து எல்லாமே செக் பண்ணி தான் தரோம், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் டன். ஸோ யாருக்காச்சும் சார்ஜர்ஸ் வேணும், நத்திங் சார்ஜர் வேணும், 65 வாட் சார்ஜர் வேணும், இல்லை 45 வாட்டா, ஆமாம் 45 வாட் சார்ஜர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. விவோ சார்ஜர் இருக்குது, ஓப்போ சார்ஜர் இருக்குது, ரியல்மி, OnePlus, கூகுள் சார்ஜர் இருக்குது, அப்புறம் சாம்சங் பட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள். ஜஸ்ட் இன்கேஸ் நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும், இல்லை நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துடலாம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், சாம்சங்கோட 2 பீசஸ் இருக்குது, அதுவும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபுல் கிட்டில் டிஸ்பிளே இல்லைங்க, சீல்டு பீசஸில் 1 year வாரண்டியோட A54 கொடுத்துட்ருக்கோம். 256 GB வேரியண்ட்டு க்ரீன் கலருக்கு 24,000 ரூபா கொடுத்துட்ருக்கோம். அதுவே 128 GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,000 ரூபா கொடுத்துட்ருக்கோங்க. சீல்டு பீசஸ் 1 year வாரண்ட்டி, சாம்சங் வாரண்டியோடு வந்துடும். இது கிட்டத்தட்ட வெளியே நீங்கள் வாங்க போனால் நீங்களே செக் பண்ணுங்கள். A54ன்னு போட்டு நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்குன்னு. தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். சீல்டு பீசஸ் சில பேர் கிஃப்ட் பண்ணுறதுக்கு, நியூ இயர் கிஃப்ட் பண்ணுறதுக்கு, கிறிஸ்மஸ் கிஃப்ட் பண்ணுறதுக்கு வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி டிவைஸ் நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு கொடுக்கலாம், ஓகேங்களா? இதுக்குண்டான சார்ஜரும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். நம்மக்கிட்ட டேப் எல்லாம் இருக்குது, சாம்சங் டேப் இருக்குது, லினோவோ டேப் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.